எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துல இருக்கிற சுமார் 1,30,00,000 பெண்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பு வரும் நாம பார்த்தோதான். ஆனா கரெக்டா இந்த பொங்கலுக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க தேட்டது கரெக்ட் தான். மகளிர் உரிமைத் தொகையை அதிகப்படுத்துறதுக்கான அறிவிப்பு இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியாக போகுது. இது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு செம்ம ஸ்வீட் நியூஸா இருக்கும்னு அமைச்சர்களே சொல்லிருக்காங்க. இந்த நம்பரை பார்த்தாலே புரியும் இந்த திட்டம் எவ்வளோ பெரிய விஷயம்னு. இப்போதைக்கு 1,30,00,000 பெண்கள் இந்த திட்டம் மூலமா பயனடைஞ்சிட்டு வராங்க. ஆனா இது ஒரு ஆரம்பம்தாங்க. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக போகுது. சரி, இப்ப எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரே கேள்வி, இந்த தொகை எவ்வளவுதான் உயர்த்தப்பட போகுது? அத தெளிவா புரிஞ்சுக்க வாங்க நம்பர்ஸ பார்க்கலாம். மக்கள் கேக்குறது என்னவோ மாசம் 3,000 ரூபாய் வேணும்னு தான். ஆனா அரசாங்கத்தோட நிதிநிலையை வச்சு பார்க்கும்போது உண்மையில என்ன நடக்க வாய்ப்பிருக்கு? இந்த தொகை 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படதான் அதிக வாய்ப்பிருக்கு. இது ஒரு நல்ல கேள்விதாங்க. ஏன் முழுசா 3,000 ரூபாய் கொடுக்க முடியல? இதுக்கான காரணம் முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட பட்ஜெட்ல தான் இருக்கு. அது என்னன்னு அடுத்ததா தெளிவா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஒருவேளை 3,000 ரூபாய் கொடுத்தா அரசாங்கத்துக்கு மாசம் கிட்டத்தட்ட 3,900 கோடி ரூபாய் செலவாகும். இது மாநில அரசோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சுமையா மாறிடும். அதனாலதான் இந்த 3,000 ரூபாய்ங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்னா இருக்கு. இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 1,30,00,000ங்கிறது ஃபைனல் நம்பர் கிடையாது. மேல்முறையீடு மூலமா இன்னும் தகுதியான பெண்கள் சேரும்போது பயனாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ செலவும் இன்னும் அதிகமாகும் இல்லையா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் கரெக்டா இந்த டைம்ல இந்த அறிவிப்பு வருது? இத புரிஞ்சுக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகளையும் நாம பார்க்கணும். இந்த அறிவிப்போட டைமிங்க பார்த்தாலே ஒரு கணக்கு புரியும். முதல்ல திட்டம் ஆரம்பிக்குது, இப்போ கரெக்டா பொங்கல் டைம்ல ஒரு அறிவிப்பு. இதுக்கு முக்கிய காரணம் வரப்போற எலெக்ஷன் தான். இந்த அறிவிப்பு வந்தாலும் இது தேர்தலுக்கு அப்புறமா தான் அமலுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு ரொம்ப சிம்பிள். 1, பெண்களோட வாக்குகளை முழுசா அள்ளணும். 2, மத்த ஸ்டேட்ஸ்ல கொடுக்கறத விட நாம அதிகமா கொடுக்கணும். 3, எதிர்க்கட்சிகள் இதே மாதிரி ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஓகே, பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி ஒருவேளை நிராகரிக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன செய்யணும்? ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. அப்பீல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். ஆனா ஒண்ணு, கடைசி தேதி ஜனவரி 15. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. இப்போ நாம பார்க்க போற கடைசி பகுதி தான் ஒருவேளை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க போற இந்த எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு எப்படி உங்க நிதி நிலைமையை இன்னும் பெட்டரா ஆக்கிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாசம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற ஒரு 500 ரூபாயை வச்சு எப்படி ஒரு பெரிய தொகையை உருவாக்க முடியும்? இது நிஜமாவே சாத்தியம்தாங்க. இதோ பாருங்க, சில சிம்பிளான ஐடியாஸ். நீங்க வெள்ளி காசு வாங்கலாம், இல்லனா நம்பிக்கையான கடையில நகைச்சீட்டு போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட ஏலச்சீட்டு கூட போடலாம். இதெல்லாம் சின்ன தொகையில ஆரம்பிக்கக்கூடிய சூப்பரான முதலீடுகள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். போன வருஷம் நான் ஒரு 10 கிராம் வெள்ளி குங்குமச்சிமிழ் வாங்கினேன். விலை கிட்டத்தட்ட 800 ரூபாய். ஆனா இந்த வருஷம் அதை விட சின்னதான ஒரு 8 கிராம் சிமிழோட விலையே 1100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இதுவே சேமிப்போட சக்தியை நமக்கு நல்லா புரிய வைக்குது. நகை சீட்டு இது நம்மள பலருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஒருவேளை தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இது ஒரு மாதாந்திர சேமிப்பு திட்டம். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, தங்கத்தோட விலை ஏறினாலும் நாம திட்டத்துல சேர்ந்தப்போ என்ன விலையோ அதே விலைக்கு நாமால தங்கம் வாங்கிக்க முடியும். இந்த உதாரணத்தை பாருங்க, அப்படியே அசந்துடுவீங்க. மார்க்கெட்ல 1 பவுன் தங்கம் 1,00,000 ரூபாய் விக்கும்போது சீட்டு போட்ட ஒருத்தரால அத வெறும் 60,000 ரூபாய்க்கே வாங்க முடியுதுன்னா பாத்துக்கோங்களேன், எவ்ளோ பெரிய லாபம். இந்த சார்ட் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லுது. நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியமே இல்ல, அதுல எவ்ளோ சேமிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். 10 ரூபாய் சம்பாதிச்சு 2 ரூபாய் சேமிக்கிறவர் தான் 1,00,000 சம்பாதிச்சு அதை விட அதிகமா செலவு பண்றவரை விட உண்மையான பணக்காரர். அப்போ விஷயம் இதுதாங்க. பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை சேமிச்சு வைக்கிறதுல தான் அசலான திறமையே இருக்கு. நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் நாளைக்கு யார்கிட்டயும் கை ஏந்தாம உங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கான தைரியத்தையும் சக்தியும் கொடுக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போற இந்த பணத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பிச்சா இன்னும் சில வருஷத்துல உங்க நிதி நிலைமை எங்க இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
அந்த பயணத்தை இன்னிக்கே தொடங்குங்க.